நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், சமீபத்துல ஜிப்லைன் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுல இந்துவா அப்படின்னு சொல்லி பேரை கேட்டு சுட்டாங்க அப்படின்றதே பொய் அப்படின்றது அம்பலமாச்சு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு, வரிசையா நிக்க வச்சாங்களாம், நெத்தி பொட்டுல சுட்டாராம். நீங்க பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு பொய்ய அந்த தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை கொச்சப்படுத்துறீங்க. நீங்க அவங்களுடைய மரணத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அண்ணாமலை அதுல தானே அவர் குதிரை ஓட்டி இறந்து போனாரு, அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து தானே இறந்து போனாரு. அவர் யாரு? இஸ்லாமியர் தானே. அவரை இந்துன்னு கேட்டுட்டா கொண்டாங்க? இல்ல. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சிந்தனை. மதம்லாம் யாருமே மாறக்கூடாது, மதம் மாறினவங்க எல்லாருமே மறுபடியும் தாய் மதம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாருங்க. இதை நீங்க யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே கோமாளி ஒருத்தர் ஆந்திராவில இருந்து, அந்த கோமாளிகிட்ட கேட்கணும். ஏன்னா பவன் கல்யாணுடைய மனைவி யாருங்க? ரஷ்யாவை சேர்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேரு அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் யாருக்காவது தெரியுமா? அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த பவன் கல்யாண். இன்னைக்கு வந்துட்டு இங்க இந்துவே, இந்து மக்களே, முருகனே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இதே பவன் கல்யாண் அவருடைய மனைவியை மதமாற்றம் பண்ணுவாரா?